அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சிம்பிளா சூப்பரா டேஸ்டியா எக் நூடுல்ஸ் எப்படி பண்றதுன்னு தாங்க பார்க்க போறோம். சட்டுன்னு பண்ணிடலாம். நல்லா டேஸ்டியானது. வீட்டில் இருக்க பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் சீரகம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாங்க. ரெண்டையும் நல்லா பொரிய விட்டுக்கிட்டு அடுத்ததாக வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டுங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாங்க. இப்போ ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் வதங்குறதுலேயே நம்ம பட்டாணியும் கேரட்டும் வெந்துருங்க. அடுத்ததாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டுட்டு உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கி கொடுக்கணுங்க. அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. இல்லது ரெண்டையும் தட்டி கூட போட்டுக்கலாங்க. தட்டி போட்டு நம்ம காயோடு சேர்த்து கொஞ்சம் கிளறி கொடுத்துக்கலாங்க. அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி கிட்டக்க பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு அதை காய்கறியோட கொஞ்சம் வதக்கி கொடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேரட்டும் பட்டாணி தக்காளி எல்லாமே கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. அடுத்ததாக நம்ம மேகி மசாலா பவுடரை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு காயோட நல்லா மேகி மசாலா பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்குங்க மேகி சாப்பிட்றதுக்கு. அடுத்ததாக நம்ம நூடுல்ஸ் எடுத்துக்கிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து தண்ணி கொஞ்சம் காயோடு சேர்ந்து கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்ததாக ஒரு 2 முட்டை நம்ம உடைச்சி இந்த மசாலா கூட சேர்த்து ஊற்றி வேக வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை நம்ம உடைச்சி ஊற்றியாச்சு. இதை நல்லா கொஞ்சம் நல்லா கிளறி கொடுத்துட்டு நம்மளுக்கு முட்டை ஒரு நிமிஷம் நல்லா காயோட மிக்ஸ் ஆகி வெந்த பின்னாடி அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க மேகியை இதில் ஆட் பண்ண வேண்டியதாங்க. இப்போ நம்ம மேகியை சேர்க்க போகிறோங்க. எடுத்து வச்சுருக்க மேகியை நம்ம பாத்திரத்தில் போட்டு நல்லா கிளறி கொடுத்துடணுங்க. நல்லா கிளறி மேலையும் கீழையும் திருப்பி விட்டு கொஞ்சம் காயோடு சேர்ந்து மேகியும் வேகிற மாதிரி வச்சுக்கிறணுங்க. ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷத்துக்குள்ளே மேகி நம்மளுக்கு நல்லா வெந்து கிடச்சிருங்க. சாப்பிட்றதுக்கு ருசியான மேகி ரெடி ஆயிருங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் தூவிக்கலாங்க. நம்மளுக்கு நல்லா மேகி நல்லா வாசமாக சாப்பிட்றதுக்கு நல்ல மணமாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சுவையான மேகி உதிரியாக சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாங்க. இப்போ ஒரு பவுலில் நம்ம மேகியை பிளேட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.